இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மனிதநேய உதவிகளுடன் காசாவை நோக்கி சென்ற கப்பல்களை சுற்றி வளைத்தது இஸ்ரேலிய படை. 8 மலேசியர்கள் கைது. மனிதநேய உதவிகளுடன் காசாவை நோக்கி சென்று கொண்டிருந்த குளோபல் சுமுத் புளோட்டிலா கப்பலில் இருந்த 8 மலேசியர்கள் இஸ்ரேல் படைகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 5 மலேசியர்களின் நிலை பற்றி முழுமையான தகவல்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. அதேவேளையில் மொத்தமுள்ள 40 கப்பல்களில் 9 கப்பல்கள் இஸ்ரேல் படைகளால் சுற்றி வளைக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயத்தில் உள்ளன என்றும் தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் அக்கப்பல்களில் உள்ள மனிதநேய ஆர்வலர்கள் நேரலையாக அங்கு நடப்பது குறித்து தகவல் தெரிவித்து வருகின்றனர். என்றாலும் இதுவரையில் யாரும் காயமடையவில்லை என்றும் இஸ்ரேலிய படைகள் சுற்றி வளைத்தாலும் கூட தங்களது நோக்கத்தில் உறுதியாக இருப்பதாகவும் மனிதநேய ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை ஏற்றி சென்ற கப்பல்களை இஸ்ரேலிய படைகள் இடைமறித்தது மனித உரிமை மீறலாகும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் அதில் பங்கேற்றுள்ள மலேசியர்களின் பாதுகாப்பும் கண்ணியமும் மிக முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குளோபல் ஸ்முத் புளோட்டிலா என்ற அக்கப்பல்களை இஸ்ரேலிய படைகள் முற்றுகையிட்டு தாக்குதலுக்கு தயாராக இருப்பது மனிதநேய ஆர்வலர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் என்றும் அன்வார் விமர்சித்துள்ளார். பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் நிவாரண உதவிகளையும் தடுப்பதன் மூலம் இஸ்ரேல் உலகத்தின் மனசாட்சியையே அவமதிக்கிறது என்றும் அன்வார் சாடியுள்ளார். கடந்த ஓராண்டிற்கும் மேலாக கில்லான் பள்ளத்தாக்கில் செயல்பட்டு வந்த போலி பாஸ்போர்ட் தயாரிக்கும் மோசடி கும்பல் ஒன்றின் செயல்பாடுகளை மலேசிய குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 30 ஓப் சர்காப் என்ற சிறப்பு நடவடிக்கையின் மூலம் கப்போங் செராஸ் உள்ளிட்ட பல இடங்களில் அதிரடி சோதனைகளை நடத்திய அதிகாரிகள் அக்கும்பலை சேர்ந்த 3 வங்காளதேச ஆடவர்களை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் PLKS என்ற தற்காலிக வேலை அனுமதியை புதுப்பிக்க தேவையான உடல் பரிசோதனைகளை தவிர்க்க போலி பாஸ்போர்ட்டுகளை தயாரித்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதேவேளையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டுகளை பங்களா ஃபுட் என்ற பெயரில் உணவு டெலிவரி செய்வது போல் மோசடி கும்பல் அனுப்பி வைத்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்லாங்கூர் பட்டத்து இளவரசர் ராஜமுடா ஸ்லாங்கூர் தங்கு அமீர் இப்னி சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஸ் ஷாவின் அரச திருமண வைபவம் கில்லான் இஸ்தானா அலாம் ஷா அரண்மனையில் இன்று கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. இன்று வியாழக்கிழமை காலை 9:30 மணியளவில் சுல்தான் அப்துல் அஜீஸ் ராயல் கேலரியில் இருந்து பிரம்மாண்ட வாகன அணிவகுப்புடன் புறப்பட்ட இளவரசர் இஸ்தானா அரண்மனையை வந்தடைந்தார். இன்று காலை 6:30 மணி முதல் அங்கு கூடியிருந்த மக்கள் அவருக்கு கோலாகலமான வரவேற்பு அளித்தனர். 3 உடன்பிறப்புகளில் இளையவரும் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஸ் ஷாவின் ஒரே மகனுமான இளவரசர் தங்கு அமீர் இன்று ஷேக் ஹவ்சா ஃபடினி அப்துல் அசீஸை கரம் பிடிக்கிறார். சன்னாவாங்கில் உள்ள பள்ளி ஒன்றில் நேற்று 10 வயது மாணவர் உயிரிழந்த சம்பவம் பகடிவதை தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட உள்ளது. இச்சம்பவம் தற்போதைக்கு தண்டனை சட்டம் பிரிவு 507C கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நகரி சம்பிலான் காவல்துறை தலைவர் டெபுட்டி கமிஷனர் டத்தோ அல்சாஃப்னி அஹ்மத் தெரிவித்துள்ளார். நேற்று மதியம் சுமார் 1:30 மணியளவில் அப்பள்ளியின் கழிப்பறையில் மயக்கமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட அம்மாணவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்து விட்டதாகவும் அல்சாஃப்னி அஹ்மத் தெரிவித்துள்ளார். மாணவரின் மரணத்திற்கான காரணத்தை அறிய இன்று பிரேத பரிசோதனை நடத்தப்பட உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரிய மண் தாதுக்களை பதப்படுத்தும் திட்டத்திற்கான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளில் சீனாவும் மலேசியாவும் ஈடுபட்டுள்ளன. தென்கிழக்கு ஆசியாவில் இந்த பிரம்மாண்ட சுத்திகரிப்பு நிலையத்தை நிறுவ சீன அரசு நிறுவனத்துடன் மலேசியாவின் கசானா நேஷனல் கூட்டு சேர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன.
மலேசியாவில் இன்னும் பயன்படுத்தப்படாத ரேர் எர்த்ஸ் வளங்களை பெற சீனா தனது தொழில்நுட்பத்தை வழங்க தயாராக உள்ளது. இதன் மூலம் ஹாங்காங்கில் செயல்படுத்தும் ஆலையை அமைத்துள்ள ஆஸ்திரேலிய நிறுவனமான லீன்ஸ் ரேர் எர்த் உடன் போட்டியை குறைப்பதே சீனாவின் நோக்கம் என்றும் கூறப்படுகின்றது. பிலிப்பீன்ஸில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட 6.9 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 72ஆக உயர்ந்துள்ளது. அதேவேளையில் இந்த நிலநடுக்கத்தினால் 294 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக பிலிப்பீன்ஸ் உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு கூறுகின்றது. செபு தீவில் நள்ளிரவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தினால் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேவாலயம் முதல் வீடுகள் வரை பல இடங்களில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்பு கடந்த 2013ஆம் ஆண்டு செபு தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 222 பேர் மரணமடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.